ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலே எல்லாவற்றையும் படைத்த நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூலகிரி மலையிலே வாழுகின்ற மெய்யான தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய அன்பை, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தரிசனத்தை கொடுத்து தேவனுடைய சித்தப்படி ஊழியத்தை செய்யும்படியாக கிருபை பாராட்டி அந்த மலையிலே ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர், எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர், எல்லாம் உம்மால் கூடும். சூலகிரி மலையிலே நீர் கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு, உம்முடைய விருப்பப்படி செய்வதற்கு என்னென்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் உம்மால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், உம்முடைய ஊழியத்தை நீர் உம்முடைய மகனுக்கு செய்வதற்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் இந்த கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு வாரந்தோறும் இந்த கூடுகை நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நீர் அறிந்து அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றி வருகின்ற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அழைத்து வந்த விசுவாச பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை நேசித்து ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்களாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், அடியேனையும் இந்த ஊழியத்தினை நிலைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேற்றும். இந்த நாளிலும் அடியேனை எந்த நோக்கத்தோடு அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க. சகல துதிகனம் மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொள்கிறேன். அன்புக்குரிய விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழிய பாதையிலே கர்த்தர் எங்களை இணைத்தார். முதலாவதாக ஷாலோம் ஊழியத்தின் மூலமாக எங்களை அறிமுகப்படுத்தி அந்த ஊழியத்திலே இணைந்து செயல்படும்படியாகவும், அதற்கடுத்து கிதியோன் ஊழியத்திலே எங்களை இணைத்து அதன் மூலமாக ஊழியம் செய்யும்படியாகவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து கர்த்தர் சகோதரர் அவர்களுக்கு இந்த ஊழியத்தை தரிசனமாக கொடுத்து தனியாக ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இன்மட்டுமாக நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு
சாப்பிடுவதற்கு உணவு தேவை. சாப்பிடுவதற்கு உணவு தேவை. எதற்காக சாப்பிடுகிறோம்? எதற்காக சாப்பிடுகிறோம்? எதற்காக சாப்பிடுகிறோம்? சாப்பிடுவதற்காக வாழ்கிறோமா? வாழ்வதற்காக சாப்பிடுகிறோமா? வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம் இல்லையா? சாப்பிடலைன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியாது. சாப்பிடலைன்னா ஆரோக்கியமாக நாம் வாழ முடியாது. அப்போ ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் சாப்பிடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறவர், கேட்கிறவர், அதை கை கொள்கிறவர்கள். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, உதாரணத்துக்கு அரிசியோ காய்கறியோ மீனோ சிக்கனோ மட்டனோ கடையில் போய் வாங்குகிறோம். வாங்கி கொண்டு வந்து விட்டோம். அப்படி வச்சிருந்தா நமக்கு சாப்பிட முடியுமா? முடியாது. ஆரோக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. வாங்கி கொண்டு வந்ததை என்ன செய்கிறோம்? சமைக்கிறோம். சமைத்து என்ன செய்கிறோம்? அப்படி வச்சிருந்தா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. மூன்றாவது சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. அது சாப்பிட்டதுனால அது ஜீரணமாகி அது தேவையான சத்து, ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான சத்து நம்முடைய இந்த சரீரத்திற்கு கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடைக்கு போய் வாங்குகிறோம், அதோடு நின்று விடவில்லை. சமைக்கிறோம், அதோடு நின்று விடவில்லை. மூன்றாவது அதை சாப்பிடுகிறோம். சாப்பிட்டதுனால அது ஜீரணமாகி தேவையான சத்து நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமாக வாழுவதற்கு கிடைக்கிறது. அதே போல தான் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். கடையிலிருந்து வாங்கிட்டு வர மாதிரி, கடையிலிருந்து ஜாமானை வாங்கிட்டு வர மாதிரி வாசிக்கிறோம். ரெண்டாவது கேட்கிறோம், சமைக்கிறோம், சமைப்பதற்கு சமம். மூன்றாவது வாங்கிட்டு வந்துட்டோம், சமைச்சிட்டோம். மூணாவது சாப்பிட்டாதான் ஆரோக்கியம். அப்போ வாசிக்கிறதையும் கேட்கிறதையும் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா அதன்படி வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு பலன் கிடைக்கும். அந்த ஆத்துமா பரிசுத்தமாக வாழ்ந்து நம்ம கொஞ்ச நேரமே பார்த்தோமே, எங்கே போகும்? பரலோக ராஜ்யத்திற்கு அந்த ஆத்துமா கொண்டு சேர்க்கப்படும். அல்லேலூயா. இங்கே இந்த 3 காரியத்தில் 2 காரியத்தை எல்லாரும் கரெக்டாக செய்கிறது உண்டு. வாசிக்கிறது உண்டு, கேட்கிறது உண்டு. வாசிக்கிறது உண்டு, கேட்கிறது உண்டு இல்லையா? அநேக முறை சில பேர் வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் பல முறை வாசித்து முடித்தவர்கள் உண்டு. இன்னும் நூற்றுக்கணக்கான வசனங்களை மனப்பாடமாக தெரிந்தவர்கள் உண்டு. மனப்பாடமாக சொல்லி நிறைய பரிசுகள், கேடயங்கள் எல்லாம், விருதுகள் எல்லாம் வாங்கினவர்கள் உண்டு. ஆனால் இந்த 3வது காரியம், அடுத்து நிறைய பிரசங்கம். 2வது காரியம் நிறைய கேட்குவோம். வசனத்தை கேட்பதற்கு குறைவே இல்லை. வசனம் கேட்கக்கூடிய பஞ்சகாலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ வசனத்தை கேட்பதற்கு குறைவே இல்லை இல்லையா? நேரடியாக கேட்கிறோம், டிவியில் கேட்கிறோம், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், பஞ்சமே இல்லை. கேட்பதற்கும் குறைவில்லை. ஆனால் 3வது காரியம்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. 3வது காரியம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்துட்டோம், சமைச்சிட்டோம், சாப்பிட்டு ஜீரணமாகி நல்ல அது அந்த சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிற காரியத்தில் தான் பிரச்சனை. அப்போது சாப்பிட்டு ஜீரணமாகி சத்து கிடைக்கலன்னா இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நாம் ஒரு முழு மனிதனாக, ஆரோக்கியமான மனிதனாக வாழ முடியாது. அது போலத்தான் நம்முடைய ஆத்மாவை பற்றி பார்க்கும் பொழுது அதை வாசிக்கிறோம், கேட்கிறோம், அதன்படி நடப்பது
இல்லை என்று சொன்னால் ஆத்மா அக்னி கடலுக்கு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூணாவது காரியம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வீட்டில் அரிசி, மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் இருக்குது, சமைச்சாச்சு, சாப்பிடுறதுக்கு முடியல, சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குது, முடியல, பார்க்குறோம், முடியல, சாப்பிட்டுட்டோம், ஜீரணம் ஆகல, வாந்தியா போகுது, வயிற்று போக போகுது. அப்போ சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் பேர் வசனத்தை கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து சாப்பிடுறாங்க. ஆனா வசனம் என்ன செய்யவில்லை? ஜீரணம் ஆகவில்லை. அல்லேலூயா. அப்போ நமக்கு வசனம் என்ன செய்யணும்? ஜீரணம் ஆகணும். வசனம் என்ன செய்யணும்? ஜீரணம் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். வாசிக்கிறதுனாலேயோ கேட்கிறதுனாலேயோ அல்ல, கடையில் போய் ஜாமான் வாங்குகிறதுனாலேயோ சமைக்கிறதுனாலேயோ அல்ல, கஷ்டப்பட்டு சாப்பிடுறதுனாலையும் அல்ல. அதுக்கு பிறகுள்ள காரியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது ஜீரணமாகி நம்ம சத்து உடம்புக்கு வரணும். அதே போல வசனம் நமக்கு உள்ளால, நம்ம ஆடு மாடு கோழி எல்லாம் கொன்னுதான் சாப்பிடுதோம், உயிரோடைய சாப்பிடுதோம், மீனை உயிரோடைய சாப்பிடுதோம். ஏதாவது உயிரோட சாப்பிடுவோமா? இல்லை, எல்லாவற்றையும் கொன்று சாப்பிடுகிறோம். நம்முடைய சரீரம் ஒரு நாள் செத்து போகிறது, ஒரு நாள் செத்து போகிறது. மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு போகிறது. இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லாவற்றையும் கொன்று தான் சாப்பிடுவோம், சத்து தான் உள்ள போகுது. ஏன்னா இந்த சரீரம் ஒரு நாள் செத்து போகும். ஆனால் ஆத்மா அழிவில்லாதது. இந்த அழிவில்லாத ஆத்மா என்றைக்கும் நித்திய காலமாய் அழிவில்லாமல் இருப்பதற்கு, பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை உயிரோட சாப்பிடணும். வசனத்தை எப்படி சாப்பிடணும்? உயிரோட சாப்பிடணும். வசனத்தை எப்படி உயிரோட சாப்பிடுவது? வசனத்துக்கு உயிர் உண்டா? வசனத்துக்கு உயிர் உண்டா? உயிர் உண்டு. ஆடு மாடு கோழிக்கெல்லாம் உயிர் உண்டு, கொன்னு சாப்பிடுதோம், இந்த சரீரம் செத்து போகுது. ஆனால் ஆத்மா அழியாது. அப்போ ஆத்மாவுக்கு புது பலனை கொடுக்கிற அந்த வசனத்திற்கு உயிர் உண்டு. அந்த வசனத்தை உயிரோடு சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் வசனத்தை உயிரோட சாப்பிடுகிறோம்? வசனம் செத்து உள்ள போகுதா, உயிரோட போகுதா? சிந்திச்சு பாருங்க. வீட்டில் போய் சிந்திக்கணும். எனக்கு ஆத்மாவுக்கு பலனை கொடுக்கக்கூடிய, அழியாமல் பாதுகாக்கக்கூடிய இந்த ஜீவனுள்ள வசனமாகிய தேவன் உள்ளே, தேவனாகிய வசனம் உள்ளே உயிரோடே வருகிறாரா? உயிரோட நாம் அனுமதிக்கிறோமா? அதா செத்து வசனம் உள்ளே போகுதா? அல்லேலூயா. உயிரோட போனால் வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. வசனம் கிரியை செய்ய வேண்டும். வசனம் கிரியை செய்யாவிட்டால் அது எந்த பலனும் இல்லை. சாப்பிட்டு ஜீரணமாகாவிட்டால் வாந்தியா போகுது, வயிற்றுப்போக்கா போகுது அப்படின்னு சொன்னா, அந்த பிரியாணி சாப்பிட்டதுனால, அந்த மட்டன் சாப்பிட்டதுனால, அந்த அல்வா சாப்பிட்டதுனால எந்த பலனும் இல்லை. அல்லேலூயா. அதை போல இந்த வசனம் உயிரோட போய் கிரியை செய்யவில்லை என்று சொன்னால், கிரியை என்ன என்னது? கிரியை என்ன என்னது? வசனம் உள்ள போய் கிரியை என்ன? வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். வசனத்தின்படி வாழ வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, வீடு பாதுகாப்பு அல்லது ஒரு திருமணம், இந்த மாதிரி காரியங்கள், நல்ல காரியம் ஒன்று நடக்குதுன்னு உடனே நம் இந்த காரியத்தில் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும்
வித்தியாசம் உண்டான்னு கேட்டால் வித்தியாசம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். உடனே கலண்டரை எடுப்பாங்க. ஓ, நல்ல நாள் எது? அப்போ இந்த நல்ல நாள், இது சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் வீடு பாதுகாப்பு வைக்கலாம், இந்த நாளில் திருமணத்தை வைக்கலாம். அப்போ வசனம் கிரியை செய்தா வசனம் செத்துதா? நல்ல நாள் பார்த்தோம்னு சொன்னா வசனம் செத்துது. வசனத்துக்கு இடம் இல்லை. நாம் பாவம் செய்து விட்டோம், சாபம் நமக்கு வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நாள் பார்க்குறோமா கல்யாணத்துக்கு? இப்போ இந்த மாதம் நிறைய திருமணம். ஒரே நாள் 7-8 திருமணத்துக்கு கார்டு வந்திருக்கு. நான் இது என்னடான்னு சொல்லிக்கிட்டு கலண்டரில் அப்படி தேடி தேடி பார்த்தேன். எனக்கு வீட்டில் எல்லாமே வசன கலண்டரு. அப்போது அதில் நல்ல நாள் கெட்ட நாள் ஒன்றும் இல்லை. அப்போது இன்னொரு கலண்டரு சுருட்டி போட்டிருந்தேன். அந்த கலண்டரை எடுத்து பார்த்தேன், என்ன காரணம் அப்படி. அப்போ அந்த நாளில் என்ன போட்டிருக்குன்னா சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அதில் 8 கார்டு வந்திருக்கு, 6 கார்டு பெந்தேகோஸ்து திருமணம். அப்போ நல்ல நாள் பார்த்து திருமணம் வச்சிருக்கா. அப்ப வசனம் எங்க போச்சு? ஒரு பைசைக்கு பிரயோஜனம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஒரு பைசைக்கு பிரயோஜனம் இல்லை. சொல்றது என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் விசுவாசி அப்படின்னு மார்தட்டி கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிறார்கள். ஆசீர்வாதத்தை தேடி அற்புதத்தை தேடி எங்கெங்கோ போகிறார்கள், யார் யாரிடமோ விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு தேவன் காத்து கொண்டிருக்கிறார் துக்க முகத்தோடு. எப்படி காத்து கொண்டிருக்கிறார்? துக்க முகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னா, இதை செய்யாதேன்னு சொன்னா அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய்யன்னு சொன்னா அதை செய்வதே இல்லை. நம்ம பிள்ளைங்க இதை செய்யாத அப்படின்னு சொன்னா அதை செய்தா சந்தோஷமா இருக்குமா, வருத்தமா இருக்குமா, கோபம் வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்வாங்க, செய்யாதன்னு சொன்னாலும் செய்வாங்க. நம்ம அதுக்கேற்றபடி அவங்கள மன்னிச்சுடுவோம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த பிறகு இது தெரிஞ்ச பிறகும், நம்ம சொன்ன பிறகும், இது தப்புன்னு தெரிஞ்ச பிறகும், இது நம்ம சொன்ன பிறகும் அந்த தப்பை செய்தால் ஒன்று துக்கம் வரும், இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும்னா கோபம் வந்து 2 கூட்டு. இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானே? அப்போ அதுதான் ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட அந்த இது வரைக்கும் ஆண்டவர் சரி பரவாயில்ல பரவாயில்ல தெரியாமல் அப்படின்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு, ஒரு முழு விசுவாசி ஆன பிறகு, மூழ்கி எழும்பின பிறகு, மூழ்கி எழும்பி இருக்கிறோமா? இங்கே இருக்கிறதுல மூழ்கி எழும்பினவங்க கை தூக்குங்க. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கை தூக்குங்க. அல்லேலூயா. அப்போ மூழ்கி எழும்பின பிறகு அப்படி என்ன? நல்லது கெட்டது தெரியும், நல்லது கெட்டது தெரியும். அதுக்கு பிறகு தேவன் இந்த சட்ட புத்தகம், இது என்னது? இது என்னது? இது என்னது? பரலோக அரசாங்கத்தினுடைய சட்ட புத்தகம். உலக அரசாங்கத்துக்கும் சட்ட புத்தகம் உண்டு, சட்டம் உண்டு. இன்ன குற்றம் செய்தால் இன்ன தண்டனை, இன்ன குற்றம் செய்தால் இன்ன தண்டனை, இப்படின்னெல்லாம் அதில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நீதிமன்றம் இருக்கிறது, அதெல்லாம் அது சரியா தப்பா, அது சரியா செய்கிறாங்களா இல்லையா, அது 2வது விஷயம். ஆனால் இந்த பரலோக அரசாங்கத்தினுடைய சட்ட புத்தகத்தில் சொல்லப்பட்டு செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம கையில், உலக அரசாங்கத்தினுடைய சட்ட புத்தகம் நம்ம கையில் இருக்குதா? இருக்குதா? இல்லை, இல்லை, இல்லை. ஆனால் பரலோக அரசாங்கத்தினுடைய சட்ட புத்தகத்தை நம் ஒவ்வொருவருடைய கையிலையும் பரலோக தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக?
எதற்காக தந்திருக்கிறாரு? உலக அரசாங்கத்தினுடைய சட்ட புத்தகம் நம்ம கையில் எல்லாருக்கும் கையிலையும் உலக அரசாங்கம் தரவில்லை. ஆனால் பரலோக அரசாங்கத்தினுடைய சட்ட புத்தகத்தை நம்ம எல்லாரு கையிலையும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் அக்கினி கடலில் போய்விடக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. பார்த்தோமே புது சரீரம் கொடுக்கப்பட்டு தேவதூதர்கள் கொண்டு செல்லுகிற காட்சி, இழுத்து கொண்டு அக்கினி கடல்ல போடுகிற காட்சி. அப்போ ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் 100 தடவை வாசிச்சு பிரயோஜனம் இல்லை. 1000க்கு மேல் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு பிரைஸ் வாங்கி, கேடயம் வாங்கி, விருது வாங்கி, ஷோகேஸில் நிறைச்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. 3வது உள்ள காரியம், அது கிரியை செய்ய வேண்டும், ஆத்துமாவுக்கு பலன் கொடுக்கணும். வசனத்தின்படி கலண்டரை எடுத்து பார்த்தீங்களா? மன்னிப்பு கேளுங்க. என்னை வீட்டில் போய் இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்காதவங்க, ஆண்டவரே 4 நட்சத்திரம் பார்த்து, நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து தான் வீட்டில் பாதுகாப்பு நடத்துறேன், நான் வீட்டில் திருமணம் நடத்தினேன், எனக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கேளுங்க. சாபமா மாறி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புறஜாதியார் என்ன செய்கிறாங்களோ அதையெல்லாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் செய்து கொண்டு. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் வித்தியாசம் இருக்குதா? இல்ல. அவங்க அக்கினி கடலுக்கு போவாங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் எங்கே போவார்கள்? அக்கினி கடலில் போவார்கள். அது மட்டுமா? உலகத்தில் வாழும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தான் கஷ்டம். இங்க இவங்களுக்கு தான் இடுப்பு வலி, முதுகு வலி, கைகால் வலி, அது இது வேதனை, காட்டில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, பிள்ளைகள சமாதானம் இல்லை, மருமக்களால சமாதானம் இல்லை, மாமியாரால சமாதானம் இல்லை, மருமகளால சமாதானம் இல்லை, புருஷனால சமாதானம் இல்லை, மனைவியால சமாதானம் இல்லை, கூட பிறந்தவங்களால சமாதானம் இல்லை, கூட வேலை பார்க்குறவங்களால சமாதானம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களால சமாதானம் இல்லை. அல்லேலூயா. காரணம், சட்ட புத்தகத்தை கையிலே சுமந்து கொண்டு அதை வாசித்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, தியானித்து கொண்டு, அப்படி வலது காது வழியா கேட்டு இடது காது வழியா விட்டு கொண்டு இருந்தால் அல்லேலூயா எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. வசனங்கள் எல்லாம் நமக்கு அத்துப்படி, எல்லாம் மனப்பாடம், அதுல எந்த குறைவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னது? முதல்லையும் அந்த வெளிப்பாடு 1:3 பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. இங்க துன்மார்க்கன் ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கரின் ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரிகாசக்கார உட்காரும் இடம். துன்மார்க்கரனா யாரு? வசனத்துக்கு புறம்பா வாழுகிறவர்கள் எல்லாரும் துன்மார்க்கர். வசனத்தின்படி வாழாதவர்கள் எல்லாரும் துன்மார்க்கர். யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம்? வசனத்தின்படி வாழாதவனுடைய ஆலோசனையை கேட்டா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? துன்மார்க்கின் ஆலோசனையில் நடவாமலும்,
பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவின்னா வசனத்தின்படி வாழாதவர்கள் எல்லாம் பாவிகள். அவங்கள மாடலா பார்த்து அதை மாதிரி நம்மவும் எல்லாம் செய்கிறது. நான் சொன்னேனே கலண்டரை எடுக்கிறது எல்லாம், இது உதாரணத்துக்கு சொன்னது. இதே மாதிரி தான் எல்லா காரியங்களையும் செய்கிறோம், விசுவாசிகள் செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல முடியுமா? நல்ல நாள் பார்க்காததான் நான் கல்யாணம், ஏன்னா கல்யாணம் நடந்தது, ஏன்னா பிள்ளைகளை கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியலைன்னா கர்த்தர் நம்மை பார்த்து துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சட்ட புத்தகத்தை கையில் கொடுத்து ரட்சித்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வச்சு அபிஷேகத்தை கொடுத்தும் வசனத்துக்கு புறம்பாக நடக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் வசனத்தின்படி, அது இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியம். தியானம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தியானம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா தியானம்னா வசனம் உள்ள உயிரோட போகணும், அதான் தியானம். வசனம் எப்படி போகணும்? உயிரோட போகணும். வசனம் உள்ள போனோம்னு ஆத்துமாவுக்கு ஒரு புது பலன் வரணும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசோட நின்று விடக்கூடாது, அங்கே போய் கொழுந்து விட்டு எரியணும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை சிந்திக்கிறோமா, உடனே வசனம் அங்க போய் கொழுந்து விட்டு, ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியமில்லா காரியம், இதை சிந்திக்கவே கூடாது, மன்னிங்கப்பா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை மொபைலுக்குள்ளால போய், வாட்ஸ்அப்புக்குள்ளால போய், யூடியூப்புக்குள்ளால போய் பார்க்கிறோமா, ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், சப்பா என்ன மன்னிங்க. தேவையில்லாத காரியங்களை பற்றி ரெண்டு பேரும் சேர்ந்தா மூணாவது ஆளை பற்றி தான் பேசுகிறோம். மூணாவது ஆளை பற்றி நல்லதா பேசுவோம். அவன் இப்படி, அவ இப்படி, அது அப்படித்தான் வேணும், இதான் வேணும், இன்னும் வேணும். பாருங்க நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 7:1 சொல்லி இருக்கிறார், அழகா சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா வாயை திறந்தா மற்றவர்களை எல்லாம் நம்ம நியாயம் தீர்க்கிறது தான் நம்முடைய இது. அப்போ எல்லாம் வசனத்துக்கு புறம்பாதான் சிந்தனை, பார்வை, பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், நம்ம செய்யற எல்லா காரியங்களும் வசனத்தின்படி இருக்கிறதா, வசனத்துக்கு புறம்பா இருக்கிறதா? வசனத்தின்படி இருப்பதற்கு தான் இதை எழுதி நம்ம கையில தந்திருக்கிறார், நமக்கு சொந்தமா தந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்தாலும், பார்த்தாலும், பேசினாலும், செய்தாலும் வசனத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா, வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிவது, அதுதான் தியானம். தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி தியானம் என்ன சொன்னா, வசனம் எப்படி போகணும்? எப்படி போகணும்? உயிரோட போகணும். உயிரோட போனா அப்படி ஒரு நடுக்கம் இருக்கும். தேவன் பார்க்கிறார், நியாயம் தீர்ப்பார், தப்ப முடியாது, யாரும் தப்புவிக்க முடியாது, தப்பவும் முடியாது, தப்புவிக்கவும் முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு முன்னால நம்ம தப்பவும் முடியாது. அதான் நியாய புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் எல்லாம் பார்த்தோமே இல்லையா? நான் ஆசிரியர் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், சிசிடிவி கேமரா இருக்கு தெரியும் இல்லையா? அது எதுக்குன்னு தெரியும் இல்லையா? அதெல்லாம் படம் பிடிச்சு 30 நாள் அது மெமரியில் வச்சிருக்கும். 30 நாள் கழிச்ச பிறகு தான் அது அழியும். ஆனால் தேவன் உலகத்தை உருவாக்கின உடனேயே சிசிடிவி கேமராவையும் வச்சிட்டாரு. அந்த சிசிடிவி கேமராயில, தேவன் வச்சிருக்கிற சிசிடிவி கேமராயில நம்ம தாயின் கருவில் உருவாகிறதிலிருந்து கல்லறைக்கு போறது வரைக்கும் உள்ள எல்லா காரியமும், நம்ம சிந்திக்கிறது, நம்ம பார்க்கிறது, நம்ம பேசுறது, நம்ம செய்யறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இந்த கேமரா சாதாரண கேமரா, சிசிடிவி கேமரா. தேவன் வச்சிருக்கிற கேமரா எக்ஸ்ரே, ஸ்கேனு எல்லாம் சேர்ந்த கேமரா. எக்ஸ்ரே உள்ள போய் படம் எடுக்கும், ஸ்கேனு உள்ள போய் படம் எடுக்கும். அப்போ அது உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் காட்டும். கிட்னி எந்த நிலைமையில இருக்கு, ஹார்ட் என்ன நிலைமையில இருக்கு, எல்லாம் உள்ள இருக்கிறத வெளிக்காட்டும். அதுதான் தேவன் வைத்திருக்கிற அந்த சிசிடிவி கேமரா. நம்ம இருதயம் என்ன சிந்திக்கிறது, மூளை என்ன சிந்திக்கிறது, என்ன பார்க்கிறது, என்ன பேசு, என்ன செய்யறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகி
கல்லறைக்கு போகிறது வரைக்கும் உள்ளது ரெக்கார்டாகி அழியாது. அந்த சிசிடிவி கேமராவை தான் ஆன் பண்ணி விடுவார் நியாய தீர்ப்பு நாளில். சுவிட்சை போட்டோன்னு ஆனால் அது தாயின் கருவையில் உருவானதிலிருந்து கல்லறைக்கு போகிறது வரை உள்ள எல்லாம் 4 நேரம் வினாடி போட்டு காட்டிக்கிட்டே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும். நியாய தீர்ப்பில் சொல்ல முடியுமா, நான் இதை சிந்திக்கல, நான் இதை ரகசியமாக யூடியூப்பில் போய் பார்க்கல, நான் இதொன்னும் மற்றவளை குறிச்சொன்னும் ரகசியமாக சொல்லி குழப்பத்தை உண்டாக்கல, நல்ல பிள்ளை ஆகல, புருஷனுக்கிட்ட அதை மறைக்கல, மனைவி கிட்ட இதை மறைக்கல, பாஸ்டர் கிட்ட இதை மறைக்கல, தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? அங்க தேதி நேரம் எல்லாம் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க இப்போ எக்ஸாமினேஷன் எப்படி தெரியுமா, எல்லாம் கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட் ஆக்கும், கம்ப்யூட்டரே திருத்தம். நிறைய இதுகளுக்கு மைனஸ் மார்க் உண்டு. அதே போல ஆண்டவன் நமக்கு மைனஸ் மார்க்கும் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த கம்ப்யூட்டரை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா அதை செஞ்சிடும். இந்த சிசிடிவி கேமரா காட்டுதில்ல, ஆட்டோமேட்டிக்கலா நல்லது கெட்டது எல்லாம் ப்ளஸ் மார்க் மைனஸ் மார்க் ப்ளஸ் மார்க் மைனஸ் மார்க் கூட்டி கழிச்சு பார்த்தா 0ல வந்து நின்னா பாஸ் மார்க்கா? கூட்டி கழிச்சு 0ல வந்து நின்னா பாஸ் மார்க்கா? இல்ல. அப்போ எங்கே போவோம்? இதான் நியாய தீர்ப்பு. அதனால வாசிக்கவும் செய்யுங்க, கேட்கவும் செய்யுங்க. ஆனா ரெண்டோடையும் விட்டு விடாம இந்த வசனத்தின்படி வாழக்கூடிய கிருபையை தாங்கப்பா. வசனத்துக்கு புறம்பா எதையுமே நான் சிந்திக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. ஏசப்பா, எனக்கு அக்கினி கடல் வேண்டாம், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும். எனக்கு மட்டுமில்ல, என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மருமக்கள், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னோடு வேலை பார்ப்பவர்கள், என்னோடு பேசி பழகிறவர்கள், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக்கப்படணும். ஆண்டவரே, அதற்கு என்னை கருவியாக பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஊழியம் செய்கிறோமா? ஜெப ஊழியம் செய்கிறோமா? சுவிசேஷ ஊழியம் செய்கிறோமா? செய்கிறோம். என்ன செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டா அப்படின்னா தான் அதை செய்வோம். அதல்ல, தேவன் பார்க்கிறார் எப்படிப்பட்ட இருதயத்தோட எதை செய்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். அதற்கேற்ற பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. உண்மையும் உத்தமமா செய்யணும். எதை செய்தாலும் உண்மையும் உத்தமமா செய்யணும். அதான் சொல்லுவாங்க, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரரே. அல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து, நாம் எல்லாரும் யாரு? ஊழியக்காரங்க. அவரும் இவங்கள ஊழியக்காரங்க. எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இயேசுவுக்கு ஊழியக்காரர்கள். இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும், அதை உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டும். சும்மா யானவதானோ அண்ணா அல்ல. நாம் யார் தெரியுமா? பரலோக அரசாங்கத்தின் வேலைக்காரர்கள். நான் சீக்கிரமா முடிக்க போகிறேன். யாரு? பரலோக அரசாங்கத்தின் வேலைக்காரர்கள். பரலோக, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு பரலோக அரசாங்கத்தில் நமக்கு என்ன கிடைச்சது? வேலை கிடைச்சது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. அப்போ வேலைக்கு சேர்த்து விட்டார் நம்மை. அவருடைய அரசாங்கத்தில், பரலோக அரசாங்கத்தில் வேலைக்கு சேர்த்து விட்டார். அந்த வேலையை உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே ஒப்பு கொடுப்போம். எப்படி ஒப்பு கொடுப்போம்? வசனத்தின்படி வாழக்கூடிய கிருபையே தாங்கப்பா. வசனத்தின்படி வாழணும். வசனத்துக்கு புறம்பா எதையுமே செய்யக்கூடாது. உண்மையும் உத்தமமா இருக்கணும். ஆண்டவர் நம்மை பார்த்து உண்மையும் உத்தமமானவர் என்று சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லணும். மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷனை ஏமாத்தலாம், மனைவியிட்டையும் போய் சொல்லலாம், புருஷனிட்டையும் போய் சொல்லலாம், எல்லார்கிட்டையும் போய் சொல்லி நல்ல பிள்ளை ஆகலாம். எல்லாத்தையும் அவர் பார்க்க. அதான் நான் சொன்னேனே, எல்லாம் சிசிடிவி கேமராவில். அது சாதாரணமானதல்ல, எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் உள்ள கேமரா மிஷின் ஆக்கும். எதையுமே மறைக்க முடியாது. இதை உணர்ந்து நாம் எல்லாவற்றையும் உண்மையும் உத்தமமாக செய்ய ஆரம்பித்தால் கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு
அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். அப்படியே கண்களை மூடும். ஒரே ஒரு நிமிடம். மொத்தமே ஒரு சில வசனங்கள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசினார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அறிகிறார். அவராலே எல்லாம் கூடும். நம்மை இந்த உலகத்திலே, இந்த கடைசி நாட்களிலே மனிதனாக இந்த மண்ணிலே, இந்த தேசத்திலே, இந்த பிரதேசத்திலே, இந்த சுற்று வட்டாரத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எழுதற்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே நம்மை வாழும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை, வசதிகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் பயன்படுத்தி உண்மையும் உத்தமமாக அவைகளை செய்கிறோமா? வசனத்தின்படி செய்கிறோமா? ஆயத்தப்படுத்து. நாம் ஆயத்தம் ஆகியிருக்கிறோமா? ஆயத்தம் ஆகிறோமா? மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பிரயாசப்படுகிறோமா? ஆவியானவர் நம்மை சுய பரிசோதனை செய்யும்படியாக தூண்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துங்க. ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே, ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. இயேசுவே, புறஜாதியாருக்கு அக்கினி கடலை குறித்து தெரியாத ஆண்டவரே. இயேசுவை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அக்கினி கடலை குறித்து தெரியாத ஆண்டவரே. புனிதராஜ் சொன்னது போல, ஹல்லேலூயா, நரகம் உண்டா, பரலோகம் உண்டா என்று கேள்வி கேட்கிறார்கள், வாதிடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் எங்களை நீர் மிகவும் நேசித்து நித்திய ஜீவன் உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை தெளிவாக எங்களுக்கு போதித்து வருகிறீரே. கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. நாங்கள் சரியான பாதையிலே, நீர் விரும்புகின்ற பாதையிலே, நீர் காட்டுகின்ற பாதையிலே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வசனத்தின் மூலமாக நாங்கள் வாழக்கூடிய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா.